ஐயா வணக்கம். வணக்கம். என் பெயர் ராகவராஜ். சவுக்கு சங்கர் மற்றும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பார்வை? கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணது அது மட்டும் பார்த்தா அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. இவர் மீது அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அது பெண்களை இழிவுபடுத்துவது, காவல்துறையினரில் பெண்களை இழிவுபடுத்துவது விதமாக பேசினார் என்பது குற்றச்சாட்டு. ஆனால் அது அல்ல பிரச்சனை. கைது செய்த பிறகு இவர் சிறையில் கடுமையாக தாக்கப்பட்டு இருக்கிறார். அவருடைய கை உடைஞ்சிருக்குது. ரெண்டு இடத்துல எலும்பு முறிவு சொல்கிறாங்க, ஃப்ராக்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவு கடுமையாக தாக்கப்பட்டு எலும்பு முறிவு ஏற்படும் அளவிற்கு அவர் தாக்கப்படுறாருன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சவுக்கு சங்கரை பொறுத்தவரையில் அவர் ஒரு யூடியூபர், அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறார். பல கட்சிகளை அவர் விமர்சனம் பண்ணுறார். அது எல்லோருக்கும் உள்ள உரிமை. இந்தியாவில் உள்ள 140 கோடி பேருக்கும் அந்த உள்ள உரிமை. அது அரசாங்கத்தை விமர்சனம் செய்வது, கருத்து சொல்லுவது, அது எல்லோருக்கும் உள்ள உரிமை. அவர் செய்கிறார். அவர் அதனால யாராவது கட்சிக்கு ஆதரவாகவும் இருக்கலாம். அதுவும் எல்லோருக்கும் உள்ள உரிமை. அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. அவர் கூட நமக்கு ஒன்றும் 100% உடன்பாடு கிடையாது. ஏற்கனவே ஒரு பிரபலமான பத்திரிகையாளர், இவரை போலவே அச்சு ஊடகத்திலிருந்து வந்தவர், அவர் கைது செய்யப்பட்ட போது இவர் அதை கண்டனம் தெரிவிக்கல, அது கிண்டலா பேசினார் சவுக்கு சங்கர். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரணம் ஸ்ரீமதி, அந்த பிரச்சனையிலையும் இவர் ஒழுங்கா பேசலை. அதுதான் நம்முடைய கருத்து. அப்போ இவருக்கு மேல நமக்கு கருத்து மாறுபாடுகள் உண்டு. இவர் எல்லா விஷயத்திலையும் நேர்மையாக பேசுகிறார், சரியாக பேசுகிறார் நம்ம நினைக்கல. ஆனால் இந்த கைது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவர் தான் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருக்கு. ஆளுங்கட்சி திமுக என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் பிஜேபியை கையை காட்டிட்டு பிஜேபி வந்துடும், பிஜேபி பூந்துடும், எல்லாரும் எங்களை ஆதரிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இதை கிட்டத்தட்ட எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. பெரிய கட்சிகள், பிரபலமான கட்சிகள், அது பேர் சொல்ல வேணாம், அவங்களுக்கு தான் தெரியும்ல, இவன் எல்லாரும் ஆதரிக்கிறான். அதுக்கு மேல இந்த சிறிய குழுக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அது பேர் மார்க்சிய லெனினிய குழுக்கள்னு சொல்லிக்குவாங்க, அப்புறம் தமிழ் தேசிய குழுக்கள்னு சொல்லிக்குவாங்க. இவங்க எல்லாருமே இப்ப திமுக ஆதரிக்கிறாங்க. திமுக எந்த ஒரு நல்லது, இப்ப அவங்க மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து அப்படின்னு சொன்னாங்க, அதை நம்மளும் ஆதரிக்கிறோம், எல்லோருமே ஆதரிக்கிறோம். அதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மகளிருக்கு 1000 உதவித்தொகை, உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க, அதையும் நம்ம ஆதரிக்கிறோம். ஆனால் இதற்கு அப்பால் இவர்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் ஆதரிக்கிறாங்க. அமைச்சரவையில், திமுக அமைச்சரவையில் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அரசியல் ரீதியாக பெரிய குடும்பம், பிடிஆர், அவர் முக்கியமான துறை நிதித்துறையில் இருக்கிறார். அவர் தான் சொன்னாரு, நான் சொன்னா சவுக்கு சங்கர் சொன்னாரா, இன்னொரு ஊடகவியலாளராக சொன்னாரு, மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் அடிச்சுட்டாங்க, சுருட்டிட்டாங்க. சொன்னது யாரு? நிதியமைச்சர். இந்த அமைச்சரவை நிதியமைச்சர், அதே அமைச்சரவையில் நிதியமைச்சர் சொன்னார். அதுக்கப்புறம் அதை நம்ம எல்லாரும் திருப்பி சொன்னோம்னு வைங்களேன். ஏன்னா அவர் முக்கியமான பொறுப்பில் இருக்கவர். இப்போ அவர் அமைச்சராக தான் இருக்கிறாரு. கட்சியை விட்டு வெளியே போகலை, கட்சியை விட்டு நீக்கப்படவும் இல்லை, அவராகவும் வெளியேறவில்லை. அப்போ இப்போவும் அமைச்சராக தான் இருக்கிறாரு. அவர் முக்கியமானவர். அவனும் பொறுப்பில்லாத மனிதர்னு சொல்லிட முடியாது. ஏனோ தானோ என்று பேசக்கூடிய பொறுப்பில்லாத மனிதர்னு அவரை சொல்ல முடியாது. அப்ப சமூகத்திலும் முக்கியமானவர், அமைச்சரவையிலையும் முக்கியமானவர். அவர் சொன்னாரு, திருப்பி நம்ம எல்லா பல்வேறு கூட. ஆனா இது எதையுமே அந்த சிறிய குழுக்கள் புரட்சி பண்றோம்னு சொல்றாங்கல்ல, அவங்களும் பேசுறது இல்லை. எல்லாரும் கப்சிப் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுதான் மோசமான விஷயம். அந்த கையை உடைத்தது என்றால் திமுக காரங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். 1975 ஜூன் மாதம் 25ஆம் தேதி நள்ளிரவு, 25 நள்ளிரவு, 26 நள்ளிரவு, 25 26 இரவு எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க இந்திரா காந்தி அம்மையார். அப்ப அதற்கு பிறகு 19 மாதம் அது இருந்தது அந்த எமர்ஜென்சி. அப்ப மக்களவை உறுப்பினர் சிட்டிபாபு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்களவை உறுப்பினர், 10 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி சிறையில் அடித்துக் கொள்ளப்படுறார். அப்ப திமுக கண்டனம் தெரிவிச்சீங்க நீங்க, நாம எல்லோருமே கண்டனம் தெரிவிச்சோம். ஒரு மக்களவை உறுப்பினருக்கே இதுதான் கதி என்றால் இந்த நாட்டில் மக்கள் வாழ முடியுமா? 100 கோடி மக்கள் வாழ முடியுமான்னு நம்ம கேள்வி கேட்டோம், கண்டனம் தெரிவிச்சோம். இப்ப திமுக அந்த தகுதி எல்லாம் போகுது இல்ல. நீ சவுக்கு சங்கர் கையை உடைக்கலாம்னா அப்ப இந்திரா காந்தி காலத்துல இந்திரா காந்தி செய்யல,
சிறை அதிகாரிகள். ஆனா அடிப்படை காரணம் இந்திரா காந்தி அந்த அம்மா தான். அவங்க கொண்டு வந்த எமர்ஜென்சி தான் இவங்களை செய்ய வச்சுது. சிறை அதிகாரிகள் இதே சென்னை சிறை. அப்ப புயல் இல்லை, அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் ஜிஹெச் பக்கம் இருக்கிற சிறை, அங்க அடித்து கொண்டாடுறல. அதை இனிமேல் குறை சொல்வதற்கு உனக்கு வக்கு இல்லையே, உனக்கு வாய் இல்லாம போயிருது இல்ல. அப்ப அது சரின்னு சொல்றியா நீ? உன்னுடைய கட்சி எம்பி அடித்து கொல்லப்பட்டார், அது சரின்னு நீ இப்ப ஒத்துக்கிறியா? அப்ப இதுதான் பிரச்சனை. இன்னொன்னு, எதுக்கு சட்டம் எழுதி வச்சிருக்கிறோம்? மன்னர் காலத்தில் சட்டம் கிடையாது. மன்னர் என்பவர் ஒரு மடையராக இருப்பார், ஒரு முட்டாளாக இருப்பார், ஒரு முரடராக இருப்பார். அவர் வாயிலிருந்து வர்றதெல்லாம் சட்டம். கழுத்தளவுக்கு நிலத்துல புதைச்சு வச்சுட்டு யானையால் வந்து தலையை இடறவ சொல்லுவாங்க. இப்படிலாம் அந்த இடம் இருந்திருக்கு. அது மன்னர் சொன்னார்னா நடந்துரும். ஆனா அந்த மன்னராட்சி வேண்டாம், அந்த ஒரு மூடத்தனமான ஆட்சி வேண்டாம், ஜனநாயகம் வேண்டும் சொல்றோம். ஜனநாயகத்துக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? எழுதப்பட்ட சட்டத்தின் ஆட்சின்னு சொல்றோம், ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்றோம். சட்டத்தின் ஆட்சி விளக்கமா சொன்னா எழுதப்பட்ட சட்டத்தின் ஆட்சி. இங்கே அரசியல் சட்டம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எழுதப்பட்டிருக்குது. அப்புறம் இது குற்றம், இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனைன்னு இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் இருக்குது, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இருக்குது. இப்ப பிஜேபி அரசு வந்து இது எல்லாத்துக்கும் சம்ஸ்கிருத பேர் கொடுத்து மாத்திட்டாங்க. அது ஒரு அநியாயம், நம்ம அதை பேசுறோம், அது வேற. அப்ப இந்த சட்டத்தில் இந்த தண்டனைன்னு இருக்கு, அதைத்தான் அரசாங்கம் செய்ய வேண்டும். தனிநபர் செய்தால் சட்ட மீறல், அந்த சட்டத்தை மீறும் தனிநபருக்கு தண்டனை நாம் கொடுக்கிறோம். அப்ப அரசாங்கமே செய்தால், அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகளே செய்தால், அதிகாரிகளுக்கு வந்து ஆலோசனை சொல்லுகின்ற அந்த அமைச்சரவை அவர்களே தூண்டி விட்டால், அப்ப ஜனநாயகமே இல்லையா? அதுதான் நம்ம சொல்றோம். அப்படியே நீ கையை தான் உடைப்பேன்னா எழுதி வச்சுட்டு உட, உன்னால எழுத முடியுமா? இந்த மாதிரி பெண்களை இழிவாக பேசினால் கையை உடைப்போம், பிராக்சர் ஏற்படுத்துவோம், காலை உடைப்போம், நீ எழுதி வை. எழுத முடியுமா உன்னால? உலக சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? அப்ப நீ எழுதாம தான் செய்யற, அதுதான் தப்புங்க. எது ஒன்றை திருட்டுத்தனமாக மறைமுகமா செய்யறது தானே தப்புன்னு சொல்றோம். வெளிப்படையாக ஓப்பனா வந்து எல்லோருக்கும் தெரியும்படியா செய்தா அது நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. அதுலயும் விமர்சனம், இதை அப்படி செய்யலாம் மாத்தி செய்யலாம் சொல்றது வேற. அப்ப எழுத்துக்கு மாறாக இது ஜனநாயக விரோதம் நம்ம சொல்றோம். இப்ப நீங்க இப்ப பிஜேபி வராம இது பிஜேபி விட மோசமா இருக்குது. பிஜேபி வந்துடும், பிஜேபி இங்க வந்துடும், பிஜேபி வரவிடாம தடுக்கணும், அதுக்காக தான் திமுக ஆதரிக்கணுங்கிறீங்க. 12 மணி நேரம் தொழிலாளர் சட்டம் போட்டீங்களே, அது பிஜேபி சொல்றதுதான். அப்ப பிஜேபி வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். 12 மணி நேரம் தொழிலாளர் சட்டம் பிஜேபி அவங்க மாநிலத்துல போட்டாங்க, ராஜஸ்தான்ல எங்கேயோ. அதுதான் நீங்க எங்க போடுறீங்க. இப்ப பிஜேபி இங்க வந்து அதை போடும், வராமல நீயே போடுற, ரெண்டும் ஒண்ணு தானே. அப்ப என்ன பிஜேபிக்கு மாற்று என்ன இது? அப்படி ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஊடகங்களுடைய நேர்மையை நம்ம இப்ப சந்தேகப்பட வேண்டியது இருக்குது. ஊடகங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு ஜனநாயகத்துல. ஜனநாயகம் என்பதே இங்க எல்லாரும் அதை சுருக்கமா பாக்குறாங்க, ரொம்ப குறுக்குறாங்க. ஜனநாயகம் என்பது தேர்தல், வாக்கு எண்ணிக்கை, வாக்களித்தல் மட்டுமல்ல. அது பெரிய ஒரு வாழ்க்கை முறை, ஒரு சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்கிற முறை ஜனநாயகம் என்பது. அதுல ஒரு பகுதி, ஒரு சிறு பகுதி தான் வாக்களித்தல், வாக்கு எண்ணிக்கை, அந்த அரசாங்கம் அமைத்தல், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் வாக்களித்தல், இதெல்லாம் வருது. அப்ப இந்த ஜனநாயகம் என்பதிலே மாற்று கருத்து, அதுக்கு வந்து இடம் இருக்கும். அதுதான் ஊடகம். ஊடகம் இப்ப மாற்று கருத்து எங்க சொல்றாங்க? 2 மாதத்திற்குள் 4 லாக்கப் படுகொலை நடந்திருக்குது தமிழ்நாட்டுல. 2 மாதத்திற்குள் 4, இதுவரைக்கும் இல்லாதது. நாம் எல்லோரும் மீதும் சொல்றோம். கலைஞர் ஆட்சி இருந்தது, அப்புறம் வந்து அம்மா ஆட்சி பார்த்தோம், போலி மோதல் 2 பேர் ஆட்சியிலும் இருந்தது. கலைஞர் ஆட்சியிலையும் போலி மோதல் கொலைன்னு நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். அம்மா ஆட்சியிலையும் வந்து போலி மோதல் கொலை இருந்தது. அப்ப இவங்க என்கவுண்டர் மோதல் கொலைன்னு சொல்றது எல்லாமே கிட்டத்தட்ட போலி மோதல் கொலை தான். அப்ப அதையெல்லாம் நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். ஆனா எப்பவும் 2 மாதத்துல 4 அல்ல. கலைஞர் ஆட்சியிலையோ ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியிலையோ 2 மாதத்தில் 4 இல்லை, மிக அதிகமாக இருக்கு. இது எந்த ஊடகம் பேசிட்டாங்க? அச்சு ஊடகமும் அமைதியா இருக்கிறாங்க, காட்சி ஊடகமும் அமைதியா இருக்கிறாங்க. சரி, அப்ப எதிர்கட்சி யார் பேசிட்டாங்க? எதிர்கட்சியில வந்து இவர் பேச மாட்டாரு, அதிமுக பேச மாட்டாங்க. அவங்க தூத்துக்குள்ள 15 பேரை கொண்டவங்க தானே. அப்ப அவங்க முடிஞ்சா அவங்க கொண்டுருவாங்க, இவங்க கொண்டா அவங்க சும்மா இருப்பாங்க. பெருசா நாங்க இந்த நாட்டுல புரட்சி சாதிக்க போறோம், ஜனநாயகத்தை காப்பாற்ற போறோம், தமிழ் தேசியத்துக்கு தான் நாங்க பாடுபடுறோம், இந்த கட்சிகளும் பேசல. அப்ப எங்க ஜனநாயகமே கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது இந்தியா
இந்தியாவில் நாம் தமிழ்நாடு, இந்திய மக்கள், நாம் தமிழக மக்கள், இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதுக்கு மேல பல்வேறு சமூக அமைப்புகள் இருக்குது. முன்னேறுவது, அது முன்னேறலைன்னாலும் பரவாயில்ல, இருப்பதை தக்க வைக்க வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்றியாக வேண்டும். அதற்கு இவர்கள் எல்லோரும், நம்ம கண்ணில் தெரிகின்ற எல்லா கட்சிகளும், பிரபலமான பெரிய கட்சிகள், எல்லா கட்சிகளுமே ஜனநாயகத்தை காப்பாற்ற தயாரில்லை. இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தால் மௌனமாக இருப்பார்கள், ஆளுங்கட்சியாக இருந்தால் ஜனநாயகத்தை அழிப்பார்கள். ஒரு போலீஸ் தர்பார்னு சொல்லுவாங்க. அரசியல் பேச்சாளர்கள், அரசியல் அறிஞர்கள் இப்படிதான் எழுதுவாங்க. போலீஸ் தர்பார் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு அபாயகரமான சூழல், இது எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது. அதிகமாக 140 கோடி பேருக்கும், ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் பொறுப்பு இருக்குது. அதிகமாக ஊடகவியல் அமைப்பு நடத்துகிறவர்கள், புரட்சி இல்ல சமூக மாற்றம்னு சொல்லி அமைப்பு நடத்துகின்ற முற்போக்கு அமைப்புன்னு சொல்றோம், ஜனநாயக அமைப்புகள்னு சொல்றோம், இவர்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கு. இது எல்லோரும் நாம் உணர்ந்து இந்த நாட்டில் வருகின்ற ஒரு 10 ஆண்டு காலம் மிக முக்கியமான காலம். நாம் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம். ஜனநாயகத்துக்கு விரோதமான, சட்டத்திற்கு புறம்பான அராஜகமான ஆட்சிகளை தடுத்து நிறுத்துவோம். இது மட்டும்தான் இப்போது நம்மளுடைய முக்கியமான இந்த வரலாற்றின் திருப்பு முனை. இப்போ இந்தியாவுக்கு இது 2024, இப்போ வருகின்ற ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு காலம் ஒரு திருப்பு முனை. இந்த நேரத்தில் நாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க இப்போ சவுக்கு சங்கர் ஒரு யூடியூபரா நம்ம பாக்குறோம். ஆனா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படின்றவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு ஊடகத்துல அவர் பணிபுரிந்திருக்கிறார். அவரை இவரை பேட்டி எடுத்தார் என்ற காரணத்திற்காக, ஒளிபரப்பு எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக நீதிபதி குமரேசன் இவருக்கு கைது பண்ணதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா அது எப்படி பார்க்கணும்? நான் அந்த செய்தி பார்த்தேன். நீதிபதிகள் வரம்பு மீறுகிறார்கள். இங்கே பல சந்தர்ப்பங்களில் வரம்பு மீறுகிறார். முதல்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வளவளன்னு பேசினார். சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரொம்ப அதிகமாக ஓவரா பேசினார். நீதிபதிகளுடைய வேலை என்ன? ப்ராசிக்யூஷன் வர்றாங்க, வழக்கு தாக்கல் செய்வார்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்டுக்கணும். அப்புறம் யார் மீது குற்றம் சாட்டுகிறார்கள், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். குற்றம் சாட்டுபவர்கள், ப்ராசிக்யூஷன் தரப்பு குற்றச்சாட்டை சரியாக நிரூபிக்கிறார்களா? இப்போ இந்தியாவினுடைய நீதி முறைமைன்னு சொல்றது பிரிட்டிஷ் இதை அடிப்படையாக கொண்டது. ஓப்பன் கோர்ட்னு சொல்றாங்க. ஓப்பன் கோர்ட்ல சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் நிரூபித்தால் தண்டனை. சந்தேகம் இருக்கும் என்றாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும். இதான் கொலை குற்றத்திலையும் இதான் நடந்துகிட்டு இருக்குது இந்த 75 ஆண்டு காலமாக, சுதந்திரத்திலிருந்து. அதற்கு முன்னாலே இதுதான். அப்ப நீதிபதி இந்த இதுல சொன்னது மிகவும் முறையற்ற ஒன்று, மிகவும் அதிக பிரசங்கித்தனமான ஒன்று. அவர் என்ன சொல்றாரு? யூடியூபை கட்டுப்படுத்துகின்ற நேரம் விட்டது. இவர் யாரு யூடியூபை கட்டுப்படுத்துறதுக்கு? யூடியூப் இவர் என்ன கொடுத்தாரா? ரொம்ப ஓவரா பேசுறாரு. கட்டுப்படுத்தும் நேரம் விட்டது. பேட்டி எடுத்தவர், கேள்வி கேட்டவரையும் மீதும் அவரையும் கைது செய்ய வேண்டும், வழக்கு தொடுக்க வேண்டும்ங்கிறார். அப்ப அது ஒருத்தர் ஒலிபெருக்கில போடுவாரு, நான் சாலையில நடந்து போக என் காலையில என்னையும் கைது பண்ணுவியா? இது வரைக்கும் பார்க்காத ஒரு சம்பவம். அதுதான் நான் சொன்னேன். இங்கே எல்லோரும் அமைதி காக்கிறார்கள்னு, நீதிபதிகளும் அதிகமாக பேசுகிறார்கள். அப்ப இது ஒரு மோசமான சூழல், ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு மோசமான சூழல் இருக்கு. காவல்துறை அவங்க ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, அதுக்காக அராஜகம் செய்யலாம்னு அர்த்தம் கிடையாது. ஆனா ஆயுதம் வச்சிருக்கிற காவல்துறை மட்டுமல்ல அராஜகம், நீதிபதி இந்த வார்த்தையே மிகப்பெரிய அராஜகம். ஒரு கேள்வி கேட்கிறாரு ஒருத்தர், என்கிட்ட கேட்கிறார், நான் இந்த பதில் தான் சொல்லுவேன்னு அவருக்கு தெரியாது. நான் நல்ல விதமாகவும் பதில் சொல்லிட்டு போயிடலாம், அவர் அதை எதிர்பார்த்தும் கேள்வி கேட்டிருக்கலாம். நான் மோசமா சொல்லிட்டேன்னா அவர் எப்படி பொறுப்பாவாரு? பதில் சொன்னவர் தானே பொறுப்பு. மோசமான பதில் சொன்னால், மோசமான பதில், அதுல பெண்களை இழிவுபடுத்துவது போல இருந்தால் அது சொன்னவர் தானே பொறுப்பு. அந்த கேள்வி கேட்டவரை எப்படி இது பண்ண முடியும்? அவர் இது இப்படித்தான் சொல்லுவாருன்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இல்லையா? நல்ல விதமா சொல்லுவாருன்னு அவர் எதிர்பார்த்து கேள்வியை கேட்டாரு, இவர் தான் மோசமா சொன்னார். அப்ப இவர் தானே, அப்ப பார்த்துக்கிட்டு இருந்தவங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் குற்றம் சாட்டதா? நீதிபதியின் வார்த்தை அந்த அளவிற்கு அது மோசமானது. நீதிபதிகளும் வரம்பு மீறுகிறார்கள். இது பல்வேறு இதுல நடக்கும். அதை ரொம்ப நாகரிகமா சிலர் கண்டனம் தெரிவிப்பாங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பாங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசம்லாம் இல்லை, உங்க வேலை அது இல்லை. ஆக்டிவிசம் அது மக்களை சந்திப்பது யார்? மக்கள் பிரதிநிதிகள், கட்சிகள், அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள் இருக்கு. கட்சிகள் தவிர பல்வேறு சமூக அமைப்புகள்லாம் இருக்கு. அவங்கதான் கருத்து தெரிவிக்கணும். நீதிபதிகள்லாம் இல்ல, நீங்க சம்பளத்துக்கு தான் வேலை பாக்குறீங்க, ஒண்ணு நல்லா இவங்க தெரிஞ்சுக்கணும்.
இப்ப கட்சிகள்லாம் சம்பளத்துக்கு வேலை பார்க்கல, மக்களுடைய அமைப்புகள் எல்லாம் சம்பளத்துக்கு வேலை பார்க்கல, மக்கள்கிட்ட நன்கொடை வாங்கி அதுலதான் வந்து அவங்க எல்லாம் செய்யறாங்க, துண்டறிக்கை போடுறாங்க, புத்தகங்கள் போடுறாங்க. அப்ப நீங்களாம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க. அப்ப ஒரு சட்டத்தின்படி தான் பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுது அதுதான் செய்யணும். அதுக்கு மேல உங்களுக்கு ஆர்வ கோளாறு இருந்துன்னா அது எங்க பக்கத்து வீட்டுல வச்சுக்கோங்க, பக்கத்து கிரவுண்ட்ல போய் இந்த ஃபுட்பால் அங்க போய் கிரவுண்ட்ல வச்சுக்கோங்க, இங்கிட்ட வச்சுக்க கூடாது. இந்த சட்டம் சம்பளம், இந்த சட்டப்படி வேலை செய்தால் இந்த சம்பளம் அங்க ஒழுங்கா இருக்கணும். அது நீதிபதியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அங்கே ஒழுங்காக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப இருந்ததுன்னா அந்த பதவியை விட்டுட்டு வந்து ஒரு பத்திரிகையில் கட்டுரை எழுதலாம், தப்பு இல்லையே. இப்ப இந்த கருத்தை சொல்லலாம், யூடியூபர் எல்லாம் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். நீதிபதியாக இருந்து சொல்லக்கூடாது, சொல்வதற்கு உரிமை இல்லை, தார்மீக உரிமை இல்லை. சொல்வது வரம்பு மீறுவது, அதுதான் நம்ம சொல்றோம். வரம்பு மீறுகிறீர்கள், சொல்ல உரிமை இல்லையா? எனக்கு ஒரு மனிதன், இந்த நாட்டின் சிட்டிசன் அப்படி சொல்லலாம். அந்த பதவியை விட்டுட்டு வரணும், ரிசைன் பண்ணுங்க. ரிசைன் பண்ணிட்டு வந்து ஒரு பத்திரிகைகள் கட்டுரை எழுதுங்க, ஒரு அமைப்பாகிட்டு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசுங்க. நான் பேசுறேன்ல, இந்த மாதிரி பேசுங்க. நீதிபதி என்கிற பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் சட்டம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும். அதை செஞ்சுட்டு மாதம் முடிஞ்சதுன்னா சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டும். அதுதான் செய்யணும். ரொம்ப ஓவரா பேசுறது. இதுவரைக்குமே வந்து சில பத்திரிகையாளர்கள் வந்து கண்டனம் தெரிவித்தாலும் கூட வீதியில் இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த மாதிரி தெரியும். நிறைய போராட்டங்கள் நம்ம பண்ணியிருந்தாலும் கூட ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படின்றவர் ஒரு மூத்த ஊடகவியலாளர், அவருக்காக வீதியில் இறங்கி யாரும் பண்ண மாதிரி இல்லை, ஒரு அச்சுறுத்தலை இது ஏற்படுத்தி இருக்கிறத பாக்குறீங்களா? ஆமா, அதுதான் பத்திரிகை துறை மௌனமாக இருக்கிறார்கள் நான் சொன்னேன்ல, அதுதான் ரொம்ப வருத்தக்குரிய ஒரு சூழ்நிலை. அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு வந்ததுன்னு நினைக்கிறாங்க. யாரோ ஒரு சவுக்கு சங்கர், யாரோ ஒரு ஃபெலிக்ஸ், அப்படி பார்க்கக்கூடாது. இது வந்து ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. அப்படி பார்க்கக்கூடாது. நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஒரு சாலையில் ஒரு ரவுடி ஒருத்தர் ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒருத்தர் அடிக்கிறாரு, அவர் எனக்கு வேண்டாதவர்னு வைங்களேன், அதுக்காக நான் சந்தோஷப்பட முடியாது. இப்போ இவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. அந்த ஆள் கடந்து போன பிறகு, அடி வாங்கிட்டு போன பிறகு நானும் அந்த வழியில் தான் போனோம், அடுத்த அடி ஏன் மேலே தானே விடும். அப்ப ஒரு தீய சக்தி சமூகத்துல சாலையில நின்று வந்து ஒரு தவறு பண்ணும்பொழுது எல்லோரும் அதை செய்யாதன்னு சொல்லணும், கண்டிக்கணும், அதை தடுத்து நிறுத்த பார்க்கணும். இன்னைக்கு இவர் தானே மாட்டிக்கிட்டாரு, எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சா நாளைக்கு நீ மாட்டிக்குவ. அல்லது நீ வந்து எதுவுமே உண்மையை பேசக்கூடாது, அப்படி ஆக போறியா? ஊடகவியலாளர்கிட்ட கேட்குறோம், காட்சி ஊடகம், இப்போ யூடியூப், இவங்ககிட்ட நம்ம என்ன கேட்குறோம்? நாளைக்கு இந்த நாட்டில் நடக்கிற எந்த தப்பையும் நீங்கள் அம்பலப்படுத்த மாட்டீங்களா? அம்பலப்படுத்தலாம் உங்களுக்கு பிரச்சனை வராது, கை உடையாது, இந்த கஞ்சா கேஸ் வராது. ஆனால் ஏதாவது தவறை நீங்கள் அம்பலப்படுத்தினால், ஆட்சியாளர்கள் அராஜகமாக உங்களை கைது செய்து கஞ்சா கேஸ் போட்டு கையை உடைத்தால் அப்ப யாருமே கேட்க மாட்டாங்க. இல்ல நீங்க எல்லா தவறுகளையும் மௌனமாக கடந்து போக வேண்டும். அப்படி மௌனமாக கடந்து போனால் அவங்களுக்கு சிலருக்கு வந்து சில சலுகைகள் கூட கிடைக்கலாம். அந்த சலுகைகள் போதும், அதுக்காகத்தான் நாங்கள் ஊடகத்துறையாக இருக்கிறோம்னு சொல்றீங்களா? ஊடகத்துறைன்னா அப்படி இல்லை, மக்கள் அப்படி நினைக்கல. உங்ககிட்ட இருந்த மக்கள் நிறைய தவறுகளை அம்பலப்படுத்துவது எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு இடத்தில் நடக்கும் போராட்டத்தை இன்னொரு இடத்துக்கு தெரிவிக்கணும். தூத்துக்குடி போராட்டம் இந்தியா முழுக்க தெரியணும். தூத்துக்குடியில வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் வேதாந்தா, அவர் இந்தியாவில் பிறந்த மனிதராக இருக்கலாம், லண்டன்ல பதிவு செய்யப்பட்ட கட்சி, அது உலக அளவு ஒரு பெரிய நிறுவனம், பன்னாட்டு நிறுவனம். இங்க உட்காந்து தூத்துக்குடியினுடைய சுற்றுச்சூழலையே அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க 95-96 இருந்து ஒரு 22 வருஷம் 20 வருஷத்துக்கு மேல. அதற்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, ஒரு நாள் துப்பாக்கியில சுட்டு கொண்டுட்டாங்கன்னா இதே மாதிரி பிரச்சனை பல்வேறு பகுதியில் இருக்கு. இந்தியாவில் பல்வேறு பகுதியில் இதே மாதிரி பிரச்சனை இருக்கு. அப்ப இங்கே மக்கள் போராடியது, மக்களுக்கு எதிராக ஆட்சியாளர்கள் எடுத்த அந்த கொடூரமான துப்பாக்கி சூடு நடவடிக்கை, இதெல்லாம் அந்த பகுதி மக்களுக்கு தெரியும். இதை கொண்டு போறது ஊடகவியலாளர்கள் எவ்வளவு முக்கியமான பொறுப்பு. ஊடகவியல்ங்கிறது அவ்வளவு முக்கியமான பொறுப்பு. இங்க நடக்கிற நல்லதே நீங்க மக்களுக்கு கொண்டு போகணும், அப்ப அவங்களுக்கு உற்சாகம் வரும். இப்ப ராஜஸ்தான்ல ஒருத்தர் ராஜேந்திரன் நினைக்கிறேன், ஒரு நதியையே அழிச்சிட்டாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல சில நதிகள் அழிக்கிறாங்கல்ல மணல் கொள்ளையில, அதே மாதிரி அந்த நதியையே அவர் மீட்டு கொண்டு வந்தார். அந்த செய்தி நமக்கு வரணும், அது நமக்கு உற்சாகப்படுத்தும் நம்மள. அப்ப நம்ம இங்க வந்து நம்ம ஊர்லயும் நம்ம நதி, அப்ப நம்ம கதற நதி அழிச்சாங்க மணல் கொள்ளையில. அப்ப மணல் கொள்ளையை எடுத்து இங்க ரொம்ப பேர் போராடினாங்க. ஆனா அதை மீறி நதி அழிச்சாங்க. அப்ப இந்த நதியை மீட்டு கொண்டு வர நமக்கு அது உற்சாகம் கொடுக்கும். அப்ப ஊடகவியலாளருடைய பொறுப்பு தவறுகளை கண்டனம் செய்வதற்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதன் மூலம் எல்லா மக்களும் உற்சாகம் பெறுவதற்கும் இவங்க தானே செய்தியை கொண்டு வரணும். அப்ப இவங்க வந்து இப்படி நாங்க தவறுகளுக்கு எதிராக கம்முன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகுறது? அப்ப இதுதான் மோசமான ஒரு சூழல். அமைப்புகளும் கம்முன்னு இருக்கிறாங்க, ஒரு தவறு
பகிரங்கமாக நடக்கிறது. அதுவும் பிரபலம், யாரோ ஒருத்தருக்கு நடந்ததுன்னா வெளியே தெரியாம போகலாம். ஒரு பிரபலம் யூடியூபர் அவர் சவுக்கு சங்கர்லாம் வந்து குறைஞ்சது 1,00,000 பேர் அவரை பார்க்குறாங்க, அல்லது 50,000 பேராவது இருக்கும். அவ்வளவு பெருசு. யார்கிட்ட கேட்டாலும் தெரியுது, இளைஞர்கள் எல்லோருக்கிட்டையும் தெரியுது. இப்ப 60 வயசுல அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, கூட்டம் இருக்கு. ஆமா, அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. நிறைய தகவல்களும் சொல்றாரு, அதுவும் ஒரு அச்சம் இல்லாமல் சொல்றாரு. அப்படித்தான் தெரியுது பார்க்கும் பொழுது. ஆனா அவருக்கும் ஒரு சார்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது இருக்கலாம், அது வேறு விஷயம். நமக்கு என்ன, அவர் சொல்லுகின்ற தகவல் சரியா, அதுதான் நமக்கு முக்கியமா பார்க்கிறோம். ஆதாரங்கள் இருக்கிறதா, இட்டு கட்டி பேசுற மாதிரி தெரியல. பல்வேறு விஷயங்கள் ஆதாரத்தோடு தான் அவர் சொல்றாரு. அந்த ஆடியோ கூட அவர் தான் வெளியிட்டாரு இல்லையா, டிடிஆரோட ஆடியோ. ஆமா, அப்ப ஆதாரம் இருக்கு, அவருக்கு சோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அப்ப அதாவது சோர்ஸ் இல்லாம இப்படிப்பட்ட ஜேர்னலிஸ்ட் வரமாட்டாங்க, யூடியூபரோ எழுதுறவங்களோ இப்படி. அப்ப அவர் அம்பலப்படுத்துவதால் தான், அது மேலதான் அவங்களுக்கு கோபம். கோயம்பேடு அந்த பஸ் ஸ்டாண்ட அப்படியே கபலீகரம் பண்றாங்களே, அந்த ஹார்லிக்ஸ் பேபி சொல்லுவாங்கல்ல, அப்படியே சாப்பிடுவோம்னு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நிலத்தை அப்படியே சாப்பிடுறாங்களே, இது அம்பலப்படுத்தினது அவர் தானே. அப்ப இதுதான் கோபம். பரந்தூர் விமானம், பரந்தூர் விமானம் மக்களோட எந்த அரசியல்வாதியும் போகல, ஒரே ஒரு எம்எல்ஏ போனாரு, சவுக்கு சங்கர் தான் போனாரு. அப்ப இவங்களுடைய இது பரந்தூர் விமானம் இதுதான் சொல்லணும். பிஜேபி வந்துடும், பிஜேபி தானே பரந்தூர் விமானம் கட்ட சொல்றான். ஏன் கட்டுற? ஆரியம் தானே கட்ட சொல்லுது, டில்லி ஏகாதிபத்தியம் தானே கட்ட சொல்லுது. எதுக்கு திராவிடம் கட்டணும்? மக்களே வேணாங்கிறாங்க. மக்கள் வந்து குறைஞ்சது 1000 2000 வருஷமா அந்த விவசாயம் செய்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அது காலி பண்ணிட்டு அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு எங்கேயா ஏன் வந்து இது கட்டுற? அதை இவர் கேட்டார். அப்படி பல விஷயங்களை வந்து இவர் கேட்பதால் இவர் மீது ஒரு வன்மம் கொண்டு கஞ்சா பொய் உழப்பும் கை உடைப்போம், இப்படித்தானே இருக்க முடியும். இது தெரியாதா? 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ யாருன்னு தெரியாதா? நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாதா? ஏற்கனவே நீ எப்படிப்பட்டவன், அதாவது ஒரு மனிதனுடைய வரலாறு பார்க்கணும். உங்களுடைய வரலாறு தெரியுமா? நீங்கள் கல்லூரி மாணவராக இருந்த போது என்ன வரலாறு என்று தெரியுமா? இதெல்லாம் மீண்டும் பேச வேண்டிய வந்துடும். இப்படிலாம் இந்த இதெல்லாம் நிறுத்தலைன்னா 8 கோடி பேர் வாயை நீ அடைச்சிருக்கியா? முடியுமா உன்னால? எப்படியோ இப்போ ஹிட்லர்லாம் யார் என்னன்னு தெரியுமா? முசோலினியை பத்தி தெரியுமா உனக்கு? இந்திரா எமர்ஜென்சி என்ன ஆச்சுன்னு தெரியுமா? உங்களுடைய வரலாறும் சாலை ஓரத்தில் அங்கெங்கே நார் சந்திகளில் பேச வேண்டும் என்று நினைத்தால் இப்படியே தொடருங்கள். இல்லை என்றால் ஒழுங்காக ஜனநாயக ரீதியாக ஆட்சி நடத்துங்கள். இதுதான் நாம் சொல்றோம். வந்து சவுக்கு சங்கர் வந்து காவல்துறை அழைச்சிட்டு போகும்போது சொல்றாரு, கோயம்புத்தூர் சிறையில வந்து உன்னை முடிச்சிருவோன்னு சொல்றாரு அப்படின்னு குறிப்பிட்டு அந்த காவல்துறை அதிகாரியுடைய பெயரையும் வந்து அவர் உச்சரிக்கிறாரு. 10 பேர் சேர்ந்து என்ன இருட்டு அறையில போட்டு அடிச்சாங்க, கையை உடைச்சாங்க, கோயம்புத்தூர்ல தான் எனக்கு சமாதி கட்ட போறாங்க, என்ன கொல்ல போறாங்கன்றது ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இதை வந்து நீதிமன்றம் பார்த்துட்டு தானே இருக்கும். இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்திருக்கணும். உடனே நீதிமன்றத்தால் அதுக்கு இத்தனைக்கும் அதற்கு பெயர் என்ன? நீதிமன்ற காவல். நீதிமன்ற காவலில் தனக்கு வந்து இது இல்லைன்னா அது போலீஸ் மீது குற்றச்சாட்டு அல்ல. போலீஸ் மீதும் குற்றச்சாட்டு, அதற்கப்பால் நீதித்துறையின் மீதும் குற்றச்சாட்டு. அவங்க கஸ்டடி. ஆமா, நீதிமன்ற காவல்னு அதுக்கு சொல்றதே, அந்த ரிமாண்டே. போலீஸ் கஸ்டடி வேறு. அப்ப நீதிமன்ற இதுல காவல்லே எனக்கு இது இல்லைன்னு ஒரு கைது செய்யப்பட்ட ஒருத்தர் கைதி சொல்றாருன்னா நீதிமன்றத்தினுடைய மாண்புக்கு அது வந்து சவால் விடுற விஷயம். நீங்க உடனடியா வந்து பெயிலே கொடுத்துருக்கலாமே. பெயில் கொடுத்துடலாம். இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போவாரா? பாஸ்போர்ட்டை முடக்கு, பெயில் கொடுத்துரு, இத்தனாம் தேதி வரணும்னு சொல்லு. ஏற்கனவே இவர் அப்படி தப்பிச்சு போன வரலாறுலாம் இல்லாதவர். அதையும் நம்ம பார்க்கணும். நீ யாரை வந்து இப்ப எதற்காக பெயில்? இன்னொன்னு இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் அழகா சொன்னாங்களே, பெயில் இஸ் தி ரூல், ஜெயில் வந்து எக்ஸெப்ஷன். எந்த குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் பெயில் கொடுத்துரு. மிக சிலருக்கு தான் ஜெயில். அதாவது இவர் வந்து மேலும் அதிக குற்றம் செய்வார், மேலும் அதிகமாக சாட்சியங்களை கலைத்து விடுவார், சாட்சியங்கள் மீது வன்முறையை தூண்டுவார், பாதிப்பு வரும், அல்லது நாட்டை விட்டு ஓடி விடுவார், விசாரணையை தப்பிப்பதற்காக ஓடி விடுவார். இப்படி சூழலில் தான் ஜெயிலில் தள்ள வேண்டும். மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் மிக பொதுவாக பெயில் தான் நியதின்னு. அப்ப இவரு கொடுத்துருக்கலாமே. அதற்கு மாறாக குண்டாஸ் போட்டது. அப்ப குண்டாஸ் போட்டா 1 வருஷம் அந்த குரலையே அமுக்குவதான குண்டாஸ்ங்கிறது. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவர் என்ன ஏற்கனவே இவர் மீது என்ன வழக்கு இருக்கு? அப்ப இது எல்லாமே தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வருது. 47 1950ஆம் ஆண்டு அரசியல் சட்டம்னு நம்ம சொல்றோம். அந்த சட்டத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்கு பல்வேறு அறிஞர்கள் காரணம். அந்த குழுவுக்கு தலைமை தாங்கியதான
அந்த சட்டங்கள் ஜனநாயக அம்சங்கள் எல்லாம் அதுல வந்து சுருக்கப்பட்டு ஜனநாயக அம்சங்கள் எல்லாம் மீறப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சர்வாதிகார தன்மை வந்துகிட்டே இருக்கு. இப்ப UAPA என்ன? அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். அதுவே ரொம்ப ஒரு கொடூரமான ஜனநாயக விரோதமான சட்டம். ஏற்கனவே பொடா சட்டம்னு ஒண்ணு இருந்தது, தடா சட்டம்னு ஒண்ணு இருக்குது. இப்போ சிலர் வந்து அடைமொழியா பொடா தடான்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சில பிரபலங்கள். இல்ல, அவங்க அந்த சட்டத்தின் கொடுமையை அனுபவித்தவர்கள், அந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக வைகோ. ஆமா. அப்ப இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இங்க ஜனநாயக நிறுவனங்கள் இருக்குது, அதற்குள் ஜனநாயக உள்ளீடு இல்லை. இந்த 75 ஆண்டு காலத்தில் ஜனநாயக மூடி இருக்கிறது, டப்பாவில் ஜனநாயகம் இல்லை, ஜனநாயகம் திருடப்பட்டு விட்டது. அது நல்லா பார்த்தோம் எமர்ஜென்சியில. அப்புறம் வந்து இப்போ என்ன சொல்றோம், நரேந்திர மோடியின் ஆட்சியில வந்து கூட்டம் போடுறாங்க ஒரு பில்லு. அதை வந்து ஃபைனான்சியல் பில்லா மாத்தினா வந்து கூட்டம் போட்டு சட்டத்தை நிறைவேற்றலான்னு. தனியாக இவங்களுக்கு வந்து ராஜ்யசபாவில் மாநிலங்களவையில் இது இல்லை, ஆதரவு இல்லை, போதுமான பெரும்பான்மை இல்லாதனால கூட்டம் மக்களவையும் மாநிலங்களவையும் சேர்ந்த கூட்டம்னு போட்டு பண்றாங்க. அதுவே வந்து ஒரு வகையில ஜனநாயக மீறல். ஜனநாயகத்தை வந்து அதான் இங்க எல்லோருமே ஆட்சிக்கு வர்றவங்களும் சரி, எதிரில் இருக்கவங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கல. எல்லா விஷயத்தையுமே எழுத்துக்கு எழுத்துப்படிதான் செய்யணும்னா அப்படி எழுதவே முடியாது. யாராலும் எழுத முடியாது, எந்த நாட்டிலும் எழுத முடியாது, அப்படி எழுதப்படவும் இல்லை எந்த நாட்டிலையும். பாதி எழுதப்பட்டிருக்கும், முக்கால்வாசி எழுதப்பட்டிருக்கும், மீதி வந்து ஒரு புரிதல்ல தான் போனோம். மரபுன்னு சொல்றோம்ல, ட்ரெடிஷன் சொல்றோம், முன்னோர்கள் பின்பற்றியது. அது ஒவ்வொன்றையும் எழுதணும்னா இப்பவே இந்திய அரசியல் சட்டம் தான் பெருசு. அமெரிக்க அரசியல் சட்டம்லாம் 13 பக்கம் தான் சொல்லுவாங்க. இந்திய அரசியல் சட்டம் தான் 391 பிரிவுகள் இருக்கு. ஒரு 200-300 பக்கம் வரும். நீங்க இதெல்லாம் எழுதுன்னா அப்புறம் 3000 பக்கம் வரும். பல விஷயங்கள் நம்ம ரோட்ல நடந்து போகும்போது எப்படி நடந்து போகணும்னு எழுதி வச்சிருக்கிறோம். 2000 வருஷம் இந்த நாட்டில் வாழ்றோம், எப்படி நடந்து போகிறோம்னு தெரியுது இல்லை, எல்லாருக்கும் தெரியுது இல்லை, சட்டம் தெரியாதவருக்கு. அதே மாதிரி தான் ஜனநாயகத்திலையும் சில விஷயங்கள் அதை வந்து அடிப்படையான விஷயங்களை எழுதிவிட்டு மற்றதை வந்து எழுதாமல் தான் பின்பற்ற வேண்டும். ஆனா இங்க அப்படி இல்லை, எல்லாமே வந்து சட்டத்துல இருக்கான்னு கேட்கறாங்க. ஆட்சியாளர்கள் அப்படி கேட்கக்கூடாது. இங்க மரபுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பிரிட்டிஷ்ல இன்னைக்கும் வந்து எழுதப்படாத அரசியல் சட்டத்தை வச்சு ஆட்சி நடக்குது. அப்ப ஏன் நீங்க வந்து பிரிட்டிஷை பின்பற்றுகிறோம்னு சொல்றீங்க? அப்ப இங்க எல்லாமே, அதாவது இங்க வந்து அரசு, எல்லா அரசுகளும் தவறு செய்யறாங்க. இந்த வந்து குண்டாஸ்ல வந்து முதல்ல கொஞ்சம், அதாவது கடுமையான குற்றம் செய்தவர்கள் 2-3 முறை குற்றம் செய்தவர்கள் தான் குண்டாஸ் போட முடியும் இருந்தது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அதை மாத்துறாரு. அவர் வந்து ஒரு முறை வழக்கு, இப்போது ஒரு வழக்கு இருந்தாலும் குண்டாஸ் போடும். ஒரு வழக்கு இருந்தாலும் அது எப்படி சரியா இருக்கும்? ஒரு வழக்கு இருந்ததுன்னா அதுக்கு ஏற்கனவே சட்டம் இருக்குது, நடைமுறை இருக்குது. குற்றம் இத்தனை ஆண்டு காலம் இது குற்றம் தண்டனை விதிக்கலாம்னு சட்டம் இருக்குது, அதுபடி நடத்திட்டு போக வேண்டியானே. ஒரு முறை குற்றம் சாட்டு இருந்தாலும் அவர் ஓராண்டு காலத்திற்கு எதுவும் கிடையாது. ஒரே ஒரு நிவாரணம் தான் உண்டு, அந்த போர்டுங்கிறாங்க. அந்த குழு முன்னாடி சொல்லலாம், அந்த குழு முன்னாடி வக்கீல் பேச முடியாது, உறவினர் பேசலாம். அவங்க அந்த குழு வந்து அது பெரும்பாலும் அது வந்து 100க்கு 10 தான் இதுவரைக்கும் விடுதலையே செய்திருக்கிறாங்க. அந்த குழுவில் வந்து அதிகம் பேர் நீதிபதிகள் இவங்க தான் இருக்கிறாங்க. அங்க வந்து ரொம்ப பேருக்கு நிவாரணம் கிடைக்கல. நம்ம வந்து நடப்பும் பார்க்கணும்ல. இப்ப இத்தனை பேர் குற்றம் சாட்டப்பட்டார்கள், இத்தனை பேர் மீது குண்டாஸ் சட்டம் போடப்பட்டது, அந்த குழுவிடம் என்ன வந்தது, ஆலோசனை குழுவிடம் எவ்வளவு பேர் விடுவிக்கப்பட்டார்கள், அது 10% தான் இருக்குது. அப்ப குண்டாஸ் சட்டத்தை ஜனநாயக விரோதமாக இங்க பயன்படுத்துறாங்க. அப்ப இதான் மிசா. அந்த மிசா எமர்ஜென்சில வந்தது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், MISA. இந்திரா காந்தி கொண்டு அதுலதான் சிட்டி பாபுவை கொண்டாங்க, அதுல கைது செய்யப்பட்டதுதான். குண்டாஸும் அப்படித்தான். அப்ப இங்க வந்து இதுக்கிடையில பல இது, இப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு பேரூராட்சி நகராட்சின்னு நினைக்கிறேன், அதனுடைய கவுன்சிலர் கொல்லப்பட்டிருக்கிறாருங்க, கைது செய்யப்பட்டு. இப்ப ஒரு 10-15 நாளைக்கு முன்னால. இந்த ஸ்ரீபெரும்புதூர் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, சென்னையில இருந்து 35-40 கிலோமீட்டர். அங்க கைது செய்யப்பட்ட கவுன்சிலர், அவர் மீது 1-2 வழக்கு இருக்கு. வழக்குன்னா அவர் வழக்கு சட்டப்படி அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை திடீர்னு ஒரு நாள் இரவு கைது செய்துட்டு போறாங்க. அடுத்த நாள் வந்து மாலையோ பகல்ல கைது செய்யறாங்க, இரவு வந்து இறந்துட்டாருங்கிறாங்க. மாரடைப்பால் இறந்து விட்டாருன்னு போலீஸ் வந்து தகவல் சொல்லுது. உறவினர்கள்லாம் வந்து ரோட்ல உட்கார்ந்து ரோட்டை சாலையை மறிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தி அது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது.
அவங்க காவல்துறை என்ன சொல்றாங்க, ஆவடி பிரிவு வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது உடற்கூறு ஆய்வு, பிணக்கூறு ஆய்வுக்கு அப்புறம் நாங்க முடிவு செய்வோம். உடனடியா வந்து ஒரு ஆய்வாளரை வந்து இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. இறுதி முடிவு அது பண்ணுவாங்க. ஆனா அப்பவும் கூட அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஆய்வு முழுக்க வீடியோ எடுத்திருக்கணும். அப்படி எடுத்தாங்களான்னு தெரியல. அப்ப 4 லாக்அப் டெத்து இதையும் சேர்த்துதான் 4ன்னு நினைக்கிறேன். இது எல்லாமும் அதிகமாயிட்டு இருக்குது. இதெல்லாம் தைரியமாக பேசியவர் பேசினாரு, எல்லா விஷயங்களையும் அவர் அம்பலப்படுத்துகிறார். இன்னொரு குற்றச்சாட்டு அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஐயா, அவர் வந்து சொத்து நிறைய சேர்த்திருக்கிறாரு, கோடிக்கணக்கான சொத்து அவர் சேர்த்திருக்கிறாரு, டி நகர்ல பங்களா அங்கங்க இடங்கள்லாம் வாங்கி போட்டுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள் அவரை எதிர்க்கக்கூடிய நிறைய பேர் உட்கார்ந்து அதை பேசிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு, இது வந்து என்ன சொல்றது, அற்பத்தனம், சில்லி. நான் என்ன சொல்றேன், ஆதாரத்தோட பேசு. உனக்கு தெரியுது இல்ல, உனக்கு தெரியுது சவுக்கு நிறைய வீடு வாங்கிட்டாருங்க, எந்த தெருவில் எந்த வீடு, வீட்டு எண், கதவு எண், வழக்கு போடுங்க. வழக்கு போடு. இது அரசாங்கத்தை விடுங்க, இப்படி பரப்புறவங்களை முதல்ல பேசிடுவோம். நீ சொல், முழு விவரத்தை சொல்லு. யார்கிட்ட இருந்து வாங்கினாரு, இதற்கு முன்னாடி ஓனர் பேர் என்ன, அது ஆணா பெண்ணா, சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசுறல, அல்லது பேசாத. இது அற்பத்தான். அப்ப நீ யார்கிட்டயே காசு வாங்கிட்டு பேசுறியா, இந்த மாதிரி சந்தேகம் வருது. அரசாங்க தரப்புல இருந்து பேசினா எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற, எதுக்கு உன்னை அரசாங்கத்துக்கு அனுப்பணும், இந்த தவறுலாம் எதிராக நடவடிக்கை எடுக்கணும் தானே கேஸை போடுவேன், வெளியே சொல்ற, கேஸை போடு, அந்த செய்தியை நான் வாசிச்சுக்கிறேன், நீ வந்து வெளியே சொல்லாத. அப்ப இது வந்து ரொம்ப பேர் வந்து இவங்களை என்ன சொல்றது, இவங்களுக்கு இதுதான் பிழைப்பு, நம்ம இவங்களை வேற என்ன சொல்லி திட்ட முடியும். இது வந்து ரொம்ப அற்பத்தனம். ஃபெலிக்ஸ் ஜெரால்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலை என்னவாக இருக்கும், அடுத்த கட்டம் வந்து எப்படி போகணும்? கைது பண்ணியிருக்காங்க இப்போ. ஆமா, அவருடைய அதுல ஒரு சிறப்பம்சம், அவருடைய வாழ்க்கை துணையார் உறுதியா இருக்கிறாங்க, ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அது வந்து நல்ல விஷயம். நம்ம எல்லோருக்குமே வீட்டுக்குள்ள வரும் பொழுது நீங்க ஏதாவது வச்சிருவீங்கன்னு என்ன அர்த்தம், சவுக்கு சங்கர் வீட்டுல கஞ்சாவை நீங்க வச்சிருங்கன்ற மாதிரி அந்த பார்வையில அவங்க வந்து எல்லா இடத்துலயும் காவல் நிலையத்துல எல்லாமே இருக்கும். காவல் நிலையத்துல துப்பாக்கி இருக்கும், நம்ம எதிர்பார்த்தது, அது அவங்களுக்கு சட்டப்படி கொடுத்தது. கஞ்சாவும் 1 கிலோ 2 கிலோ விதமா ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி, கஞ்சாவும் 1 கிலோ 2 கிலோ வச்சிருப்பாங்க காவல் நிலையத்துல எப்போதுமே. இது மக்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தானே. அதனாலதான் அவங்க சொன்னாங்க, நீ எதையா வச்சுட்டு போயிடுவ. அவங்களுடைய அந்த தைரியம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருக்கும் வரணும். அது வந்து அவங்களுடைய தைரியம் அந்த வீடியோவில் பார்க்குறவங்க எல்லோருக்கும் அந்த தைரியமும் ஒரு தொற்றும், பரவும். நல்ல விஷயங்களும் பரவும், எங்களை கெட்ட விஷயங்கள் பரவுவதை போல நல்ல விஷயங்களும் பரவும். அவங்க உறுதியா இருக்கிறது நல்லது. இப்போ மனித உரிமை அமைப்புகள் இருக்காங்கல்ல, ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இறங்கணும், அவங்க இறங்கணும். பல்வேறு ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க தாமாக முன் வந்து. ஆமா, அப்புறம் அவங்ககிட்ட போய் நம்ம என்ன புகார் கொடுக்கறது, எதுக்கு அமைப்பு வச்சிருக்க, கேள்விப்படுறல்ல நீ, இந்த பத்திரிகைலாம் வருது, நாளிதழ்கள்ல வருது, யூடியூப்ல எல்லாம் வருது இல்ல, எல்லாரும் அதை பாக்குறோம்ல. இப்ப வந்து என்கிட்ட வந்து யாரும் புகார் சொல்லி நான் பேசுறேன், ஒவ்வொருத்தரும் தானே வந்து களத்துல இறங்கணும், அதை பார்க்கணும். நான் ஃபெலிக்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துருக்குறேன், இப்போ வந்து சில வருஷமா நான் பார்க்குறேன், ரொம்ப நாகரிகமா தான் பேசுறேன், ரொம்ப முக்கியமான விஷயங்களை நல்லா ரொம்ப அமைதியான. குறிப்பிட்ட அந்த வீடியோல தவறா ஒண்ணும் அவர் பேசல, சவுக்கு சங்கர் பேசுறாரு, பட் அவர் எதுவும் பேசல. நிஜமாவே ஃபர்ஸ்ட் டைம் இது இல்லப்பா. ஆமா, இந்த மாதிரி ஒரு கைதுன்றது இப்பதான் நம்ம கேள்விப்படுறோம் அந்த துறையில, அதுவும் பத்திரிகை துறையில. அது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த சவுக்கு சங்கர் வந்துட்டு இப்ப சொன்னாரு பெண்களுக்கு எதிராக அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எத்தனை வழக்குகள் வந்து வழக்கறிஞர் வந்து தவறா பயன்படுத்தினாங்க பெண்களுக்கு எதிராக பேசினாருன்னு சொல்லி டிஎஸ்பி எத்தனை வழக்கு பாலியல் சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பெரிய வினா. இதை பத்தி பேசுறது எனக்கு நஷ்டம் கிடையாதுங்க. இங்க பாருங்க, தமிழ்நாடு எல்லாருக்கும் தெரியும், ஒரு எஸ்பி பெண், அவங்க மீது பாலியல் வன்கொடுமை வந்தது. யாரு எஸ்பி விட பெரிய அதிகாரின்னு, அதே துறை காவல்துறை கண்காணிப்பாளர், பெண் கண்காணிப்பாளர் மீது பாலியல் சீண்டல் வந்ததுன்னு அவர் புகார் கொடுத்து தண்டிக்கப்பட்டார். அவர் ஜெயில இருக்காரா, எல்லோருக்கும் தெரியும். அதனாலதான் நான் பேர் சொல்ல எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இல்லாம இருக்குது, எல்லா துறையிலும் இருக்குதுதான். இதுல என்ன அவர் வந்து அதுவும் வந்து ஆண்களை தான் அவர் குற்றச்சாட்டு இல்ல. இப்ப திமுகவை ஆதரிச்சுக்கிட்டு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறவங்க நான் என்ன திமுகவை ஆதரிக்கிறல்ல நீ, 1975 இந்திரா காந்தியை பத்தி திமுக காரங்க என்ன பேசினான்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். அது ரத்தமோ இல்லைன்னா வந்துட்டு மாதவிடாயின்னு, அது என்ன பெண்களை கௌரவப்படுத்துற பேச்சாது உனக்கு? அப்ப என்ன நாகரிகம் இருக்குது? இந்திரா காந்தி அம்மையார் மீது நமக்கு 1000 கருத்து மாறுபாடு உண்டு.
அதெல்லாம் பேசுறோம். அவங்க சர்வாதிகார ஆட்சி நடத்தினாங்கன்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதுல நமக்கு மாறுபாடு இருக்கு. எமர்ஜென்சில தொழிலாளர்களுக்கு வந்து ஆலைகள் கொடுக்கின்ற போனஸ் 4% அதிகம் கொடுக்காதீங்கன்னாங்க. அது ஆலை முதலாளிகளுக்கு சாதகமானது, தொழிலாளிகளுக்கு பாதகமானது. அவனே 8% கொடுப்பாங்கிறான், அந்த அம்மா வந்து 4க்கு மேல கொடுக்காதன்னாங்க. அது எமர்ஜென்சில தான் சொன்னாங்க. இதெல்லாம் நாம எதிர்க்கிறோம். ஆனா அதுக்காக கண்ணிய குறைவா பேச மாட்டோம். நீ பேசினவன் திமுக வரலாறு எங்களுக்கு தெரியாதா? நீ எல்லாரையும் மற்றவங்க மட்டுமே பேச தெரியும் உனக்கு. நிறைய அமைச்சர்கள் சமீபத்துல ஒரு பேச்சாளர் சிவாஜி ஒரு பெண்ணை இது இழிவுபடுத்தின ஒருத்தர் ஓசிங்கிறாரு, மனுவை வாங்கி ஒருத்தர் கீழே போடுறாரு. நீ வந்து நாகரிகத்தை உலகத்துக்கு சொல்லி கொடுக்குறியா? கல்லவுட்டு அடிக்கிறாரு ஒரு அமைச்சர். நாகரிகமான பேச்சு, கண்ணியமான பேச்சுன்னா அது நீ திமுக பாடம் கத்துக்கணும். நீ பாடம் எவனுக்கும் சொல்லி கொடுக்க முடியாது, உனக்கு அந்த தகுதி கிடையாது. என்னைக்குமே வரலாற்றுல நீ நாகரிகமா பேசினதே கிடையாது. அப்ப அதுதான் இங்க பிரச்சனை. சிலர் வந்து கூலிக்காக வேலை செய்யறாங்கன்னு வந்து எனக்கு சந்தேகம் இல்லை, உறுதியாவே நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு தவறு நடந்த பிறகும் அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க வேற எதற்காக இருக்க முடியும், எதற்காக செய்ய முடியும்? அவங்களுக்கு ஏதோ ஒரு பயன் இருக்குது. அவங்க திமுகவில் உறுப்பினராக இல்லாம இருக்கலாம், ஆனா வேற ஏதோ ஒரு பயனுக்காகத்தான் அவங்க. யார் இப்ப கேள்விக்கு முன் வருவாங்க இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்? அதுதான் திமுக அப்படி ஒரு சூழலை தான் ஏற்படுத்த விரும்புகிறார்கள். இவங்க அதுக்கெல்லாம் வந்து அடியாளா போறாங்க, அதுக்கு முட்டு கொடுத்து. அதுக்கு என்ன இப்ப அதுவும் ஒண்ணும் இல்லை, 200 ரூபா பார்ட்டி தானே இவங்க. ஒரு பதிவுக்கு 200 ரூபா, இப்ப வேணா அது கூடிரும். இப்ப இன்னும் வந்து 400 ரூபாய் ஆயிரும். அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் வந்து இது இந்தியாவை இவங்க எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதுவும் வந்து எனக்கு நல்லா தெரியும். இந்தியா உலகத்துல வந்து நம்ம ஹிட்லர் இவங்கெல்லாம் கூட பார்த்துட்டோம். இந்திரா காந்தி அம்மாவும் எமர்ஜென்சில தோத்து தான் போனாங்க. இது இந்தியா, இவங்களையும் நாம் சமாளிப்போம். இந்தியாவை என்ன இந்தியானா இந்தி கூட்டணி சொல்றான் இல்ல, இந்திய மக்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த அராஜகத்தை நாம் ஒழிப்போம். அதுதான் வந்து நாம் சொல்ல. நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.